திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ என்ன விட்டுட்டு நீங்க துபாய் போறீங்களா? நான் ஏன் துபாய் போகணும்? நம்ம நாட்டுல இல்லாத வேலையா? இஸ் there any guide available here? I am guide. என்னங்க சும்மா கைடு வேலை வந்திருக்கு. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உனக்கு என்ன? நான் எதை சொன்னாலும் அவன் தலையாட்ட போறான். அவனுக்கு தமிழ் புரியாது, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. எல்லாம் சரியாயிரும். I am come. You sit. Hello. Glad to meet you. I am guide. Name? India. Your name? South India. No, your name. My name? Loknathan. What does it mean? Lok, world. Nathan, husband. World husband. Ulaga Purusan. Oh. Yes, come on. First you see. That's it. Come on. What are they? Parade. Gateway of India. Gateway of India? Ah. I thought it was Bombay. This is Madras Gate. Madras Gate? Total 3 gate. 3 gate? 1 Bombay Gate. Oh. 2 Madras Gate. 3 Trichy Toll Gate. Oh. நீ இப்படியே ரயில்வே கேட் ஏறி போ. உயிரை வாங்க வரடே. What is this? Very nice. திருப்பதி ஏழுமலையான். Oh. Why the leg like that? அம்மா ஒரு மலை ஏறினாலே கால் வலிக்குது. இவர் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக டெய்லி 7 மலை ஏறி இறங்குறாரா? வழி தாங்க முடியாம ஒத்த கால்ல நிக்கிறாரு. Oh. Give money. I am guide. You guide? Yeah. Oh. Thank you for your service. Thank you. Very nice your hair. ஏரி காத்த பெருமாளுக்கு விசேஷம். நிதி வசூல் பண்ண வந்திருக்கோம். சொல்லி தரப்படாது, அள்ளி தரணும். இங்கயா? ஐயா வேற ஊர்ல இல்ல. ராமாயண பூர்த்தியானத்துக்கு வந்தோம். ஒண்ணும் தரல. கணபதி ஹோமம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. மகாபாரத ஜெபம்னு வந்தோம். ஒண்ணும் தரல. இப்போ அதே பதில் தான். ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டே இருக்கலாம். உங்க நல்ல எண்ணத்துக்கு நீங்க அடியோட நன்னா இருக்கணும். அப்பா எங்க போனாலும் இப்படி இடைஞ்சல். கொஞ்சம் இருங்க. போங்க போங்க. தனக்கோடி உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நான் டொனேஷன் தர சொல்றேன். கோயிலுக்கு தராம வேற எதுக்கு தரது? ஒரு 1000 ரூபாய் எழுதிக்கங்க. 1000 ரூபாவா? ஐயோ. லதா உன் இஷ்டத்துக்கு பண்ணாத. மாமாவை எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. மாமாவை கேட்கறதுக்கு அவர் என்ன ஊர்லயா இருக்காரு? அப்போ உன் புருஷனையாவது கேட்டுக்கமா. That's good. என்னங்க? என்ன லதா? இவ்வளவுதானா? ஒரு நல்ல காரியத்துக்கு 1000 ரூபாய் தானா? ஒரு 10,000 ரூபாய் கூட. 10,000-மா? டேய் சுதா குடுக்காத. என்னடா இதெல்லாம்? என்னடா நீங்க ஊருக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, இங்க இருக்கீங்க? அண்ணா கட்டி யாரை கேட்டா 2 பேரும் நிதி கொடுக்கறத முடிவு பண்ணீங்க. ஒரு வேலைக்காரி மாமாவை கேட்டு செய்யுங்கன்னு சொல்ற அந்த பொறுப்பு மருமகளுக்கு வேண்டாம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க. உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. இதுல எல்லாம் என்ன மாமா தப்பு? கேவலம் ஒரு 1000 ரூபாய் தர்மம் கொடுத்தா என்ன? இதுக்கெல்லாம் உங்களை கேட்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புங்கறியா? ஆமா. டேய் போங்க. என்னடா என்ன ஏன் இவ்வளவு அரைஞ்சிக்க? இது என்ன கேள்வி? வீட்டுக்கு பெரியவரு அவரை மதிக்கலன்னா எப்படி? நீ யார் பேசுறதுக்கு? இப்படித்தான் நல்லது சொன்னா எல்லாருக்கும் கோபம் வந்துரும். இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க. இல்ல அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே போற நிலைமை. ஐயோ ஐயோ பொட்டியோட வந்துட்டாளே. என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. வாங்க போலாம். பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. போட்டோம். I don't care. Yes, even I don't care. என் ஒய்ஃபோட பிரஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம். என்னால உழைச்சு சாப்பிட முடியும். இந்த சின்ன விஷயத்தை நீங்களும் பெருசுபடுத்திக்கிறீங்க, அவங்களும் பெருசுபடுத்திக்கிறாங்க. அப்புறம் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிட போறாங்க. போய் தொலையட்டா. ஓகே வலதா. இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல போய் ஓன அழுது போல இருக்கு. ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல 5 வருஷ கான்ட்ராக்ட்ல லண்டன் போறேன். அதுக்காக 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுல புண்ணிய கோடி கடன் அடைக்கிறதுக்காக 75,000 ரூபாய் டிராஃப்ட் எடுத்து அனுப்பியிருக்கேன். இந்தாங்க மாமா 25,000 ரூபாய். நீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணிக்கீங்க. போஸ்ட். என்னமா லெட்டர்ல? அத்தை மாமா நாளைக்கு அவர் விடுதலையாகி வராரு. அப்படியா? ஹலோ. என்ன முதலாளி, சௌக்கியமா? யார் பேசுறது? நான் தான்.
உங்க வீட்டு வேலைக்காரி இந்து. என்ன விஷயம்? உங்ககிட்ட என் புருஷன் பட்ட கடனுக்கு ஒரு டிராஃப்ட் எடுத்து அக்கவுண்ட் பே போட்டு அனுப்பியிருக்கேன். எப்படி வசதி? எங்க ப்ரோ நோட்டை போஸ்ட்ல அனுப்புறீங்களா இல்ல நேரடியாவே கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? திமிரா? திமிருதா? எந்த பொண்ணை நீங்க வேண்டாம் நீங்களோ அதே பொண்ணை உங்க மருமகளா ஏத்துக்க வச்சேன். என்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிச்சு என்ன வேதனைப்பட வச்சீங்க. அதுக்கு பதிலா உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்களை வேதனைப்பட வச்சேன். கடங்காரன் நாய, கேவலம் ஒரு பொம்பளை. ஒரு பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆளுங்க வர போறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு என் புருஷன் 11 மணிக்கு விடுதலையாகி வராரு. அதுக்காக முத்தாளம்மன் கோவில்ல இன்னைக்கு பொங்கல் வைக்க போறேன். கவலைப்படாதீங்க, பிரசாதம் அவசியம் அனுப்புறேன்.